ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு பேக் மை சேனல் பீட்டர் ஒய்டி. ஸோ இன்றைக்கி வந்து நைட் ஒர்க் பார்க்குறவங்க கிட்டத்தட்ட இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஆகுது. ஸோ நைட் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கோம். டியூப் 200 4 காயில்ஸ் எல்லாம் மாற்றியாச்சு. ஜெனியூன் சர்வீஸ் தான், சின்ன சின்ன சர்வீஸ் தான். செயின் ஃப்ளை டைட் வைக்கணும். அப்புறம் வந்து ஏர் ஃபில்ட்ரு ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு, ஏர் ஃபில்ட்ரு மாற்றணும். இந்த மாதிரி தாங்க வேலை வந்திருக்கு. ஸோ உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, மெக்கானிக்கோட லைஃப் ரொம்ப டஃப்பு தாங்க. யாரும் ஈஸியாக ஒரு 1 ஹவர் வேலை பார்க்குறாங்க. கண்ணெலாம் பார்த்தீங்களா? சரி வந்து ஒரு 1 ஹவர் வேலை பார்க்குறாங்க. 1 ஹவரில் அவங்களுக்கு ஒரு 100 ரூபா ஈஸியாக கிடச்சிடுது. ஆனால் நம்ம அந்த 100 ரூபாயை ஒரு நாள் ஃபுல்லாக ஒருத்தவங்கள்ட்ட போய் வேலை பார்க்குறோம் அப்படின்னு நிறையா மெக்கானிக் நினைக்கிறாங்க. என்ன இந்த வேலை பார்த்துக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸோ அந்த வேலையை பார்த்து முடித்து கொடுக்குறதுக்குள்ளே எல்லார் வேலையும் கஷ்டம் தான், நான் இல்லைன்னு சொல்லுங்கள். ஸோ இது ரொம்ப டஃப்பான வேலைங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டம் இருக்குது இதில். என் கையில் பார்த்தீங்களா, என் கையை மட்டும் பாருங்களேன், பார்த்தீங்கன்னா தெரியும் கையில் எத்தனை காயம்னு பாருங்களேன், எவ்வளோ தள்ளுமுன்னு பாருங்களேன். இன்றைக்கான காயம், இன்றைக்கெலாம் அவ்வளோ பிளட்டு போச்சு. ஸோ அந்த காயத்தோடு இதான் பெட்ரோல் தட்டு யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து இந்த பெட்ரோல் தட்டு இருக்குல்லங்க, இந்த பெட்ரோல் தட்டு இதான் பெட்ரோல் இன்ஜின்லாம் வாஷ் பண்ணுவேன் நான். பெட்ரோல் அந்த மண், அதாவது அதோடு க்ளீன் பண்ணிக்கிறேன். க்ளீன் பண்ணும்போது அடிபட்டுருச்சு. ஸோ அதோட க்ளீன் பண்ணியே ஆகணும், அதை முடிச்சே ஆகணும் அப்படின்னு பார்த்தேன். அதை ஒரு வீடியோலாம் போட்டிருந்தேன், நீங்களே ரத்த கண்ணீர் விட்டுருப்பீங்க. ஸோ அவ்வளோ டஃப்பாக இருக்குங்க எங்கள் வேலை. ஸோ அதனால் ஓகே, நான் தென் ரொம்ப ஓவராலும் கேட்குற மெக்கானிக் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஸோ ஒரு ஜென்யூனாக கேட்குறவங்ககிட்ட என்கிட்ட அப்படின்னு இல்லை, ஒரு ஜென்யூனாக பேமெண்ட் கேட்குறாங்க. நம்ம ஒரு வேலை பார்க்குறோம், ஒரு இன்ஜின் ஆயில் மாற்றணும் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 50 வாங்கலாம். ஒரு 50 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா, இந்த 3 ரேட்டில் வாங்கலாம். ஒரு இன்ஜின் ஆயில் மாற்றோம் அப்படின்னா மேக்ஸிமம் மோஸ்ட்லி 50 ரூபா. ஏன்னா நான் வேலை பழகும் போதெல்லாம் 30 ரூபா வாங்குவோம். நான் வேலை பழகும்போது ஒரு 8 வருஷம் 9 வருஷத்துக்கு முன்னாடி 20 ரூபா வாங்குவார் எங்கள் ஓனர். அப்படியே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அவரே ஒரு 40 வாங்கினார். 40 வாங்குகிற ஸ்டேஜில் தான் அவர்கிட்ட இருந்து நான் வேலையை விட்டு விலகியே வந்தேன். வேலையை விட்டு விலகி வந்தேன். விலகிட்டு நான் சொந்தமாக கடையை வச்சேன். நானும் ஒரு 30-40 தான் வாங்கிட்டு இருந்தேன். ஒரு ஜென்ரலாக ஒரு ஆயில் மாற்றுறதுக்கு கம்பல்சரி நீங்கள் ஒரு என்ன சொல்ல வரதுன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் எங்கேயும் மதிங்க அப்படின்னு தான் கேட்குறேன். நிறைய நடக்குது பார்த்தீங்களா, கடன் கிடையாதுன்னு போட்டிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு என்னையை வச்சு செய்கிறாங்க நிறையா பேர். ஒரு மேக்ஸிமம் ஒரு 50,000 ஒரு 2 லட்சம் 3 லட்சம் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு 3 லட்சம் நான் இழந்திருக்கேன். இந்த ஃபீல்டில் வந்து ஒரு 3 லட்சம் இழந்திருக்கேன். நம்பி விட்டேன். நிறைய பேர் நம்பிக்கையாக நம்பி விட்டேன். ஒரு 3 லட்சம் மேலேயும் ஏமாற்றிருப்பாங்க சம்திங். ஆமாங்க, ஒரு போன வாரம் ஒரு 500 ரூபா போச்சு. இப்போ ஒரு 1000 ரூபா தரேங்கிறார் ஒருத்தர். தரேன்னு சொல்கிறாரு. அதனால் இப்போ மோஸ்ட்லி வந்து காசு கொடுக்காம வண்டியை கொடுக்குறது இல்லைங்க. ஸோ யாராவது என்னோடய கஸ்டமர் இதை வீடியோ பார்த்து அஃபெக்ட் ஆகிருந்தீங்கன்னா சாரி, எதுவும் நான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பேசியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக கடன் சொல்லுங்கள். ஒரு 100 200 சொல்லுங்கள். ஒரு 500 600 ஒரு 600 1000 2000 போகும்போது கம்பல்சரி வந்து நம்ம இவ்வளோ பார்த்தீங்களா, கையை பார்த்தீங்களா, அவ்வளோ இதாக இந்த இடத்துல ரொம்ப வலிக்குது. கையை ஓப்பன் பண்ணி இது பண்ண முடியல. அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம். புலம்புறேன்ல, ஏன்னா அவ்வளோ அடிபட்டுட்டேன், அவ்வளோ அடி வாங்கிட்டேன். இந்த தொழிலில் நிறைய அடி வாங்கிட்டேன். கரெக்டான வேலை கூலியும் எனக்கு வாங்க தெரியாது. நான் ரொம்ப குறைச்சும் வாங்கியிருக்கேன். உண்மையை மனசாட்சி பொதுவாக சொல்லணும்னா, நிறைய கஸ்டமர்கிட்ட வந்து கரெக்டான இந்த ஒரு 100 ரூபா வேலை பார்த்தேன்னா 100 ரூபா வேலைக்கு 60 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி நான் பாதி தான் வாங்கிக்கிட்டு இருந்தேன். ஸோ என்ன நான் கண் விழிச்சதுன்னா, ஏன் கண் விழிச்சேன்னா என்னை ரொம்ப ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 50 ரூபா ஏமாற்றணும் அப்படின்லாம் வரல, கிடையாது. அதாவது சர்வீஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு 500 ரூபா 4500 ரூபா சொல்கிறேன் அப்படின்னா அவங்க எதிர்பார்க்காதது தான். 4500 ரூபா சர்வீஸ் முடிஞ்சிருச்சுன்னா அவங்க வண்டிக்கு தான் செலவழிச்சிருக்கோம். நான் வேலை பார்த்ததுக்கு எனக்கு கூலி மட்டும் தான் கிடைக்கும். இந்த தொழிலில் வந்து லாபம் இது நமக்கு கிடைக்க போகிறதே கிடையாது. கம்பல்சரி மெக்கானிக் தொழிலில் லாபம் அப்படின்னா ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி வச்சுச்சா தான், இல்லை ஆயில் இந்த வாங்கி வச்சுருக்கேன். ஆயில்னா ஒரு 20 ரூபா 30 ரூபா அவ்வளோதான் கிடைக்கும். ஏன்னா நானுமே சப் டீலர்கிட்ட தான் வாங்கியிருக்கேன். டேரெக்டாக டீலர்கிட்ட எனக்கு கான்டாக்ட் கிடைக்கல, வாங்கியிருக்கோம். ஸோ கம்பல்சரி வந்துங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் பார்த்துட்டு இருக்குது. தலையில் இந்த இடத்துல அடி பார்க்கலாம், எல்லாமே ஃபோர்க் டாப் நெட் அடிச்சிடலாம், எல்லாமே காயம்தான். ஸோ வாய்ப்புன்னு பார்க்கலாம், அப்படியே வந்துட்டு அவ்வளோ சிவந்திருக்கும். சாப்பிடாம செய்யாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்து நிறைய காசு இழந்துட்டேன். ஸோ கம்பல்சரி எதனால் இந்த வீடியோன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் இனி நான் தான் திருந்தணும். நான் தான் சும்மா கூட உட்காந்துடலாம், வேலை பார்க்காம சும்மா கூட உட்காந்துடலாமே தவிர்த்து. பட் உள்ள 6 லட்ச ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னடா 6 லட்ச ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். ஆனால் பட் என்ன அப்படிங்கிற பட்சத்தில் உள்ளே போய் ஒவ்வொன்றையும் நான் ரேட்டு சொல்ல தான் தெரியும். 6 லட்ச ரூபாய்க்கு கம்பல்சரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோ பொருள் இருக்குங்க உள்ளே. இன்னுமே ஏகப்பட்ட பொருள் என்கிட்ட இருக்குது. அவ்வளோ பொருள்னால் அவ்வளோ டூல்ஸ் இருக்குது. அவ்வளோ டூல்ஸ் போட்டு 6 லட்ச ரூபாய்க்கு, ஆனால் வட்டி கூட எடுக்கலை நான் வேலை பார்த்து. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அதெல்லாம் ஓகே தான். தென் அது என்னோடய பொருள், நான் வாங்கினாலும் என்னோடய பொருள். அந்த 6 லட்ச ரூபாய்க்கு வட்டி அதெல்லாம் கணக்கு பார்க்கக்கூடாது. இது ஒரு தொழில் தான்.
ஸோ இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கும்போது, ஒரு வேலை பார்த்து நம்பிக்கையை கொடுத்து விட்றோம், ஒரு ரூ. 100 வந்து தரேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. அந்த ரூ. 100 தான் நம்ம வேலை கூலியாக இருக்குது. ரூ. 1100 பில் போட்டிருப்போம், ரூ. 1105 பில் போட்டிருக்கோன்னா அதில் ரூ. 1000 வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்கிறது தான் எல்லாரோட வழக்கமே. இப்போ என்னோடய வழக்கமே அதான். நானே ஒரு மெக்கானிக்கெல்லாம் யூஸ்வலாக ஒரு இடத்துல போனால் 1000 அவங்க பொருள் வாங்கி போட்டிருக்காங்க, இல்லை நம்பிக்கை இல்லைன்னா நம்மளே வாங்கி கொடுத்தாலும் கூட அவங்க வேலை கூலி மட்டும் கொடுத்துட்டு வந்துடலாம் நிம்மதியாக. ஆனால் 1000 பொருளை நீயே வாங்கி போட்டுரு அப்படின்ட்டாங்க, 1500 வந்துடும். நம்ம 1000 பொருள் வாங்கி போட்டுறோன்னு வைங்க, அதில் நம்ம 1000 சொல்லியிருப்போம், அதில் ஒவ்வொரு வண்டியில் இன்னொரு ஸ்பேர் போயிருக்கோம். நம்ம சரி நம்பிக்கையாக அண்ணன் காசு தருவாங்க அப்படின்னு வாங்கி போட்டிருப்போங்க, ஒரு 200 எக்ஸ்ட்ரா வாங்கி போட்டுருப்போம், 200 பொருள் வாங்கி போட்டிருப்போம், அதையும் சேர்த்து குறைச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் கடை மட்டும் தயவு செஞ்சு யாரும் கேட்காதீங்க. ரொம்ப நொந்து போயிட்டேன். எந்த மெக்கானிக்கையும் கொஞ்சம், அதாவது எந்த மெக்கானிக்குன்னு இல்லை, பொதுவாக சொல்கிறேன், எந்த தொழிலையுமே யாரையுமே இப்படி வந்து தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்தாதீங்க.